சரி, நம்ம வந்து இப்போ லெவல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அப்வர்டுக்கு தான் நமக்கு வந்து ஒவ்வொரு லெவல் மேலே மேலே காட்டிகிட்டே வரதுனால அப்வர்டு காட்டுதுன்றதை நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேட்டாவை என்ன சொல்ல வருதுன்றதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம். ஸோ 39,600 பார்த்தீங்கன்னா கால் வந்து அன்வைண்டிங் ஆகிருக்காங்க. பட் புட் ஆப்ஷனில் வந்து வால்யூம் பயங்கரமாக ஏறி இருக்குது. இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் வந்துடும் இல்லையா? ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த இடத்துல வந்து புட் ரைட்டிங் தான் நடந்திருக்குன்றதை நான் ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வால்யூம் பாட்டமில் இருக்குது. இந்த நம்பர்கிட்டலாம் போய் வந்து இவ்வளோ வால்யூம் வர்றது வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா என்ன சொல்கிறது, இங்கே வந்து எவ்வளோ இருக்குது, 2 லேக் இருக்குது, இங்கே 19 லேக். சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதனுடைய வால்யூம் சம்மந்தம் இல்லாத நம்பரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் கால் ரைட்டிங். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் போயிடுறது. இதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஸோ அப்போ வந்து இந்த நம்பர்ஸ் வந்து நாளைக்கு வந்து 0 ஆகிடும். அதாவது இந்த புட் ஆப்ஷன். சரி, 40,000 பார்த்திங்கன்னா நேற்றுக்கும் இன்றைக்கும் காலில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சரிங்களா? அவங்க இந்த பொசிஷன் விட்டு கொடுக்கவே இல்லை, ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. புட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது, வால்யூம் டவுனாக இருக்குது. சரிங்க, பாருங்கள் புட் ஆப்ஷனுடைய வால்யூம் பாருங்கள். இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வால்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் கம்பேரிட்டிவ் கால் ஆப்ஷன் பார்க்கும்போது இது கண்ணாப்பண்ணான்னு அதிகமாக இருக்குது கால் ஆப்ஷன் சைடில். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த லெவல் பார்த்துருவோம். அவுட் ஆஃப் ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் என்ன நடக்குதுன்றது, அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் என்ன இருக்குதுன்றையும் பார்த்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா 40,200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றுக்கு அன்வைண்டிங் ஆனவங்க இன்றைக்கி ஆட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா நான் 40,200 வரப்போகிறான்றதை சிம்பாலிக்காக சொல்லுது, அவ்வளோதான் விஷயம். ஸோ இதை நம்ம வந்து இதை எடுத்துக்க வேணாம் நம்ம கணக்கில். இது வந்து சப்போர்ட் லெவலில் இருக்கிறது. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த லெவலுக்கும் இந்த லெவலுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஓகேங்களா? 39,600 புட் ஆப்ஷனுக்கும் சரி ஆமாம், இது புட் ஆப்ஷனுக்கும் இதனுடைய கால் ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த வால்யூம் அதிகமாக இருக்கா, இந்த வால்யூம் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ வால்யூம் வந்து கால் சைடில் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இங்கே எல்லா சைக்கிளையும் பார்த்தா பச்சை தான் அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு பச்சை, இங்கே ஒரு பச்சை, இங்கே ஒரு பச்சை, இங்கே ஒரு பச்சை பாருங்கள். எல்லாமே வந்து காலோடைய வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க ஒழிய புட்டு வந்து ரொம்ப டாமினேட்டில் கிடையாது. ஸோ இட் இஸ் இண்டிகேட்டிங் மார்க்கெட் வில் பி ஒரு பிக் பிரேக் அவுட் லெவலில் இருக்குது அப்படின்றத என்னால் கிளியராக வந்து சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது இந்த டேட்டா மூலமாக. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த 40,000 40,200 ரெண்டு நல்லா ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணோம்னா 40,200 நான் வந்து வச்சு நான் கிளியராக சொல்ல முடியும். நாளைக்கு ஒரு பெரிய பிரேக் அவுட், அதாவது இந்த லெவல் இருக்குல்ல 40,219 இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நேற்று அன்வைண்டிங் ஆனவங்க இன்றைக்கி புதுசாக ஆட் ஆகிருக்காங்க, வால்யூம் சூப்பராக வந்திருக்கு. அப்படின்றப்ப 40,200 மேலே மார்க்கெட் 200 to 400 வரும் அப்படின்றத என்னால் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இன்றைக்கான ஒரு ஃபோர்காஸ்ட் அனாலிசிஸ். ஓகேங்களா? சரி, நம்ம ஆப்ஷன்ஸ் லெவல் ஒன்று வச்சுருந்தோங்க, அதை நம்ம பார்த்துடலாம். ஆப்ஷன் ப்ரைஸிங் லெவல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீக்லியில் பார்த்துருவோம். ஸோ வீக்லியில் வந்து 40,000 வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக எடுத்துப்போம். ஏன்னா இப்போ அந்த லெவலில் தானே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதன் லெவல் பார்த்துக்கலாம். ஸோ 40,000 வந்து இப்போ என்ன மார்க்கெட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 203 ரூபா அப்படி க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஸோ 203 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 204. நமக்கு வந்து வீக்லியில் வந்து கால் ஆப்ஷனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 6.1 பார்த்தீங்கன்னா 204 ரூபா இருக்குது. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நியர்பை அங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, புட் ஆப்ஷனில் பாருங்கள் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, 214, ஆல்மோஸ்ட் 15ன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்கே இருக்குது, இது ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டு கீழே வந்துருச்சு. இப்போ நீங்களே இந்த ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம வந்து அழகாக கண்டுபிடிக்கலாம். 40,000 கால் ஆப்ஷனுக்கும் 40,000 புட் ஆப்ஷனை வச்சு நீங்களே கணக்கு பண்ணுங்கள். இப்போ யார் டாமினேட்டில் இருக்கா? புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு திரிக்கு கீழே வந்து நிற்குது. அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் என்னுடைய சப்போர்ட்டை லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றப்ப அது எப்படி புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி நாளைக்கு கீழே வரும் மார்க்கெட்டு சொல்லுங்கள்? கான்செப்ட் சிம்பிள் தான். 40,000 கால் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் 6.1 கிட்டே இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து சப்போர்ட்டு 3க்கு கீழே இருக்குது. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இது திஸ் கோயிங் டு பி 0 அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் ஆக்ஷனே நமக்கு சொல்ல வருது. ஓகேங்களா? இதில் பாருங்கள்
இன்றைக்கி 40,000 தானே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனோட இந்த மணி, அதாவது 40,000 புட் ஆப்ஷன் வந்து இந்த மணி எவ்வளோ இறங்கியிருக்கு பாருங்கள். அதனுடைய சேஞ்ச் ப்ரைஸ் பாருங்கள், 75 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இதுவே 40,000 அதாவது கீழே இருந்து மேலே பார்க்கும்போது அவுட் ஆஃப் தோனின்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ இறங்கியிருக்கு பாருங்கள், 27 ரூபா தான் இறங்கியிருக்கு. இதை பார்த்தாலே தெரியும் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ 40,000 புட் ஆப்ஷன் வந்து வீக்காக இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் அதனுடைய சேஞ்ச் ப்ரைஸ் பாருங்கள், 27 ரூபா தான் இறங்கியிருக்கு. இவங்க 77 ரூபா இறக்கியிருக்காங்க. அப்படின்னா இந்த 40,000 புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்கு கிடையாது அப்படின்றது தான் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக நமக்கு வந்து சொல்ல வர்ற மேஜர் நியூஸு. அப்போ நான் வந்து இது 0 ஆக போகிறேன் அப்படின்றத கிளியராக சொல்லிட்டாங்க. சரி, 40,200 400 பார்த்துருவோம். 40,200 காலும் புட்டையும் பார்த்துருவோம். நம்ம 40,200 காலு புட்டு. சரி, ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோம். இதுலேயும் பாருங்கள் 40,200 புட் ஆப்ஷன் பாருங்கள் 320 ரூபா இருக்குது. ஓகேங்களா? இந்த லெவல் எங்கே நம்ம பார்த்துருவோம். நம்ம இங்கே வந்து மேஜர் ரவுண்ட் நம்பர் தானே கொடுத்துருக்கோம் இல்லையா? சரி, ஓகே, இதை நம்ம பார்க்க வேணாம். 500 பார்த்துருவோம். 500 இருக்கா? சரி, 500 பார்த்துருவோம். ஸோ 500 வந்து நீ பார்த்தீங்கன்னா 548 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எங்கடா வீக்லி லெவல் இருக்குது. 40,500 வந்து பார்த்தீங்கன்னா நம்பரே இல்லையா இதில்? ஸோ ஓகே, சூப்பர். ஓகே, அப்போ இதை பார்க்க வேணாம். ஓகே, அப்போ நம்ம வந்து கீழே இருக்கிறத மட்டும் பார்த்துடலாம். 40க்கு கீழே தான் பார்க்க முடியும் போல இருக்குது. 40,000க்கு மேலே பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ என்னென்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கு நம்ம பேச எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இந்த 2 ஸ்ட்ரைக்கு என்ன சொல்ல வருது, இந்த ப்ரீமியம் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, யார் வீக்காக இருக்காங்கன்ட்டு. ஸோ நாளைக்கு ஒரு பெரிய பிரேக் அவுட், அதாவது ஒரு அப்வேர்டில் இருக்கும் அப்படின்றத இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் நமக்கு வந்து சொல்ல வருது. ஸோ நாளைக்கு வந்து சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிதுன்னா ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரேடாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து சஜஷன் பண்ணிக்கிறேன். நாளைக்கு லெவலில் வந்து நான் வந்து இதில் நான் ஆப்ஷன் டேட்டா மூலமாக இன்றைக்கி நான் ரைவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெவல் நாளைக்கு நான் வந்து டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். இதில் நம்ம வந்து 39,600லேருந்து 40,500 வரைக்கும் ரேஞ்சு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ 40,000 வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கலாம். இந்த 40,000 இப்போ நம்ம எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா? 203 ரூபா 204 ரூபா வச்சுக்கோங்க. ஸோ இந்த 40,000ல் 204 ரூபா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1ன்னு இருக்குது பாருங்கள். 191 92 கிட்ட இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 246 கிட்ட இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சப்போர்ட் 1 ரெசிஸ்டன்ஸ் 1 கிட்ட இருக்குன்றப்ப இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தான் இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் எனக்கு சொல்ல வர விஷயம். அதே போல் அதனுடைய புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 215 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த 215 ரூபா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ரெசிஸ்டன்ஸுக்கு 1, ஆமாம், ரெசிஸ்டன்ஸுக்கு 1 கிட்டேயும் சப்போர்ட் 1 கிட்டேயே இருக்குது. ஓகேங்களா? சரி, சப்போர்ட் இரண்டுமே வந்து அதனுடைய சப்போர்ட் 1 R1 சப்போர்ட் 1 R1 அப்படின்றதா இருக்குது. இதில் யார் டாமினேட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கி லெவலில் நடந்திருக்கிறத பார்க்கும்போது கால் ஆப்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, புட் ஆப்ஷனில் வீக்காக இருக்காங்கன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நமக்கு டேட்டாவும் வந்து இந்த 40,200 வந்து நல்ல வால்யூமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆடாக இருக்கிறதுனால மார்க்கெட் வில் மூவ் டுவர்ட்ஸ் to 40,200 to 400 அப்படின்றத நான் ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்றேன். ஸோ நாளைக்கு வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ